ஹலோ எல்லாம் எப்படிடா இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஜெயக்கூட ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். டைட்டில் எல்லாமே பார்த்துருப்பீங்க, ஸ்கூலில் ஓடா. இது என்னட்ட ஃபஸ்ட்டு ரெக்வஸ்ட் பண்ணி ஒரு பொண்ணு கேட்டிருந்த வீடியோ தான். நீ கேட்ட அளவுக்கு இருக்குமான்னு தெரிலடா, ஆனால் இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கடா. பின்னாடி நாய்ஸ் பொல்யூஷன் கொஞ்சம் இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. இப்போ இன்ட்ரோ ஹெட்ஃபோன் மஸ்டடா சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். இஷ்டம் தான் பாருங்கள், இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுங்கடா. வீடியோ கொஞ்சம் இதாக தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இன்ட்ரோ பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா, ஜேகே 12th படிக்கிறாரு, நீங்கள் 11th படிப்பீங்க. 2 பேருமே ஒரே டிபார்ட்மெண்ட் தான், ஆனால் கிளாஸ் தான் வேறு ஓகேவா? இது இன்ட்ரோ போதும்டா. ஆனால் ஜேகே பார்த்தாக்கா இப்போ ரவுடி மாதிரி ஓகேவா? அந்த காலேஜில் கொஞ்சம் ரவுடி மாதிரி. நீங்கள் ரொம்ப நல்ல பொண்ணு, என்ன சட்டான ஒரு கேர்ள்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு நல்ல பொண்ணு. ஹாஸ்டலில் தான் தங்கி படிப்பீங்க. இப்போ இன்ட்ரோ போதும்னு நினைக்கிறேன். ஸ்டோரிக்குள்ளே போயிடலான்டா. இப்போ நீங்கள் தான் காலைல வரீங்க. வரப்போ உங்கள் தலையில் யாரோ வந்துட்டு பால் வச்சு அடிச்சிடுறாங்க. அது யாருன்னு பார்த்தாக்கா ஜேகேயோட ஆளுங்க தான். என்ன பார்த்துக்கிட்டு இருக்க? அந்த பால் எடுத்து கொடு. என்ன பால் எடுத்து கொடுக்கணுமா? கொடுக்குறிய பேசுமா அப்படின்னு சொல்லி உங்கள் ஃப்ரெண்டு சொல்ல, சரின்ட்டு நீங்கள் தான் எடுத்து கொடுப்பீங்க. ஆனால் சாரி கூட கேட்கல அவங்க. நீங்கள் சொல்கிறீங்க, நில்லுங்கடா, சாரி கூட கேட்காம போகிறீங்க. நாங்களாம் சாரி கேட்கணும்லாம் அவசியம் இல்லை, தெரியாமல் தானே பட்டுச்சு, வேலையை பார்த்துட்டு போ அப்படிங்கிறாங்க. ஸோ உங்களுக்கு தான் கோவம் வருது. இப்போ நீங்களும் என்ன பண்ணுறீங்கன்னா, நேராக போய் பிரின்ஸிபல் ரூமில் போய் மாட்டி விட்டுறீங்களா. இப்போ ஜேகே கிட்ட தான் ஒடியாடுறாங்க. தலைவா என்னடாச்சு, எதுக்கு இப்போ ஒடியாடுறா? தலைவா, நம்மள ஒரு பொண்ணு போய் பிரின்ஸிபல்கிட்ட என்ன பொறுமையாக சொல்லுடா. பிரின்ஸிபல்கிட்ட போய் மாட்டி விட்டாளா? எவ்வளோவ எவ்வளோக்கு இந்த ஸ்கூலில் இவ்வளோ தைரியம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகே தான் கேட்குறாரு. தலைவா தெரியலடா அப்படின்னு சொல்லிட்டு சரின்ட்டு வரானிங்க பிரின்ஸிபல் ரூமுக்கு தான். என்னங்கடா எல்லாம் ஒழுங்காக இருக்க மாட்டீங்களா? ரொம்ப ரவுடிசன் பண்ணிகிட்ருக்கீங்க போல் இந்த ஸ்கூலில். சாரி, இனிமேல் அப்படி நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான் சொல்கிறாரு. இப்போ அவங்களும் கேள்றா சாரி அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டா இவனும் ஜேகேயோட கேங்கில் பால் விட்டு அடிச்சுப்பான் இல்லையா, அவனும் கேட்டுடுறான். சரின்ட்டு முடிஞ்சிச்சு. ஆனால் நீங்கள் விட்டுறதானால இந்த பொண்ணு எவ்வளோ தைரியம் தான் நம்ம மாட்டி விட்டுருப்பா, கண்டிப்பாக இவ்வளோ விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்களை தான் டார்கெட் பண்ணுறாங்க எல்லாருமே, ஜேகேயோட கேங்கே, ஜேகேவும் சேர்த்து தான். ஸோ இப்படி இருக்குது. இப்போ நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் தான் பிரேக்கு முடிஞ்சு இதில் ஸ்டெப்ஸில் ஏறி வரீங்க. அப்போ ஜேகேயோட ஆளுங்களும் ஜேகே அவங்க நிற்கிறாங்க. ஜேகேயோட ஆளுங்க நிற்கிறாங்கடி, பார்த்துக்கலாம் மாடி அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே தான் ஏறுறீங்க. உள்ளுக்குள்ளான பயம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ வர்றீங்க. வந்தோன்னா ஜேகேவும் அப்படியே உங்களை சுற்றி நின்றுட்டு ஒருவா நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டை அழைப்பு விட்டாரு. இப்போ நீங்கள் மட்டும்தான் அந்த இடத்துல நிற்கிறீங்க. நீங்கள் ஜேகேயோட ஆளுங்க, அவ்வளோதான். 3 கொஞ்சம் பேர் தான் நிற்கிறீங்க. சொன்னிட்டு இப்போ நீங்கள் இப்போ இதுக்கு மறைச்சி நிற்கிறீங்க. முதல்ல பள்ளியை விடுங்க, நான் கிளாஸுக்கு போகணும், கிளாஸுக்கு டைம் ஆகிட்டு. என்ன கிளாஸுக்கு போகணுமா? பொறுமையாக போகலாமே மேடம், எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்கே கொண்டு போய் பிரின்ஸிபல்கிட்ட மாட்டி விடுவேன், எங்களே சாரி கேட்க இப்போ. ஜிகே சீனியர், அது என்ன விடுங்க, நான் போகணுமா? தாராளமாக போ, உன்னை யாரும் இங்கே பிடிச்சி வைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போகலான்ட்டு போகிறீங்க. ஆனால் ஜேகே விடலை. ஸோ இப்போ உங்களை தான் வந்துட்டு அன்னைக்கு எங்களை பிரின்ஸிபல்கிட்ட மாட்டி விட்டில்ல, இன்றைக்கி ஒன்று நாங்கள் பழி வாங்க வேண்டாம், அதான் நெல் கிளாஸ் முடிஞ்சு போகலாம். சரி விடுங்க, உங்கள் கேங்கில் தான் தப்பு பண்ணாங்க, அதனால தான் நான் அப்படி பண்ணேன். என் கேங் தான் தப்பு பண்ணியிருந்தாலும் மாட்டி விட்ருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான் விடாமல் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஸோ பெல் அடித்து தான் விடுறாரு. ஒரு அவர் முடிஞ்சிட்டு கிட்டத்தட்ட சொல்லப்போனால் இப்போ விடுறப்ப என்ன சொல்கிறாருனாக்கா, இங்கே பாரு, அங்கே போயிட்டு மறுபடியும் எங்களை மாட்டி விட்டான்னு வைக்கி, இதை விட மோசமாக நடந்துப்போம் போ அப்படின்னு சொல்லி மிரட்டி விட்டு அனுப்பியிருப்பார். வேறு எதுவுமே பண்ணியிருக்க மாட்டார். ஸோ நீங்களும் இப்போ கிளாஸ்க்கு வந்துடுறீங்க. இப்போ நீங்களும் கிளாஸ்க்கு வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்டு என்னடி ஆச்சு ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஒன்றும் இல்லடி விடு அப்படின்னு சொல்ல, இப்போ எப்படியோ அன்றைக்கி சமாளிச்சிருப்பீங்க, அந்த மேன்ட்டெல்லாம் சொல்லி தப்பிச்சிட்டிங்க எப்படியோ ஒரு வழியாக. ஸோ இந்த மாதிரி இருந்துக்கிட்டு கொண்டா ஜேகே விடாங்க. அதுலேருந்து உங்களை பார்த்தாலே ரொம்ப இது பண்ணுறதால தான் இருப்பானுங்க. ஸோ அப்போ நீங்கள் தான் என்னென்னா ஒரு புக்கெல்லாம் தூக்கிட்டு வருவீங்க. அப்போன்னு பார்த்து ஜேகேல விட இருக்க ஒரு என்ன சொல்கிறான்னா, எங்கே போகிறடா ஒயின்
வரான் பாருடா அப்படிங்க, இப்போ பார்க்குறா அவன் என்ன பண்ணுறேன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேங்கில் ஒரு 4-5 பேர் இருப்பாங்க இல்லையா, அவனுங்க தான் என்ன பண்ணிடுறாங்கன்னா, நீங்கள் வர்றீங்க இப்போ அவன் ஒருத்தன் காலை வச்சு இப்படி தட்டி விட்டான், இப்போ நீங்களும் அப்படியே காலில் வைக்கவும் தடுக்கி போய் இங்கே விழுறீங்கன்னா கரெக்டாக ஜேகே பிடிச்சிட்றான். ஸோ ஜேகே பிடிச்சிட்டான். இப்போ நீங்களும் சீனியர் அப்படிங்க. ஜேகேவும் என்ன பார்த்துட முடியா, கண்ணு தெரியாது அப்படின்னு சொல்லி கேட்க, சீனியர் சாரி நான் தெரியாமல் தான் வந்து விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயும் போகிறீங்க. ஸோ ஜேகே விடுறதெல்லாம் இல்லை, அவன் மறுபடியும் அவங்கள பிடிச்சி, இங்கே பாரு இந்த மாதிரிலாம் சும்மா சும்மா பண்ணிகிட்ருக்காதா, உன்னை தினமும் நான் அப்பெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டேன், போங்கேந்து அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு திட்டி விட்டுறாரு. ஸோ நீங்கள் போயிடுறீங்க. பட் அப்போலேருந்தே ஜேகேக்கு உங்கள் மேலே ஒரு லவ் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ ஏதோ ஒன்று எடுக்கிறதுக்கு தான் வந்துட்டு ஜேகேவோட டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் வரணும். ஸோ அங்கே வந்துட்டு மேலே வந்துட்டு அந்த கபோர்டுக்கு மேலே அந்த புக்ஸ் இருக்கும்டா, அதை தான் நீங்கள் எடுக்க ட்ரை பண்ணுவீங்க. அந்த ஒரு ஸ்டூலை போட்டு எடுப்பீங்க. அப்போ ஜேகேவும் ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே வருவார், அந்த ஸ்டாஃப் ரூம்னு வச்சுக்கோங்களேன் அங்கே. இப்போ நீங்களும் அந்த புக்கை எடுக்கிறீங்க, கால் ஸ்லிப்பாகி கீழே விழ போயிடுறீங்க. அப்பையும் ஜேகே தான் வந்து பிடிக்கிறார் டப்புன்னு. அப்படியே 2 பேரும் ஒரு செகண்ட் கண்ணோட கண் பார்த்துக்கிட்டு, ஸோ ஜேகேவும் அப்படியே உங்களை இறக்கி விட்டுட்டு கேட்குறாரு, சீனியர் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இங்கே? நான் இங்கே ஒரு விஷயமா வந்தேன், நீ என்ன பண்ணுற? எப்போ பார்த்தாலும் என் மேலே மயங்கி விழுவுற, உனக்கு என்ன தான் பிரச்சனை? சீனியர் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஸ்டூல் தான் கொஞ்சம் இதாகி விழுந்துட்டேன், சாரி சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஜேகேட்டேருந்து அப்படியே தப்பிச்சு வந்துட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு ஜேகேனாலே அதுலேருந்து கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஸோ வந்துட்டீங்க இப்போ. ஆனால் ஜேகேவுக்கு வந்துட்டு அதுலேருந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ அவரும் என்ன பண்ணிடுறாருனாக்கா, ஒரு நாள் உங்கள்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிடுறாரு. இப்போ என்னென்னா அங்கே இவங்க தான் மறுபடியும் பிரச்சனை பண்ணுறாங்க. இப்போ ஜேகே தான் வந்துட்டு வாங்கிட்ட பிரச்சனை பண்ணாங்க, போங்கடா நான் பார்த்துக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க நல்லா பேசிட்டு, இப்போ உங்களை பார்த்து என்ன யாருங்கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கியா? ஜேகே நான் எதுவுமே பண்ணலை, அவனியா தான் என்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணுறாங்க. ஓ அப்படியா? ஜேகேன்னு பேர் சொல்லி கூப்பிட்ற வரைக்கும் உனக்கு தைரியம் வந்துட்டு இல்லை ஜேகே? இல்லை சீனியர் அது வந்துட்டு நான் நான் அப்படின்னு சொல்லிட்டு தடுமாறுறீங்க. ஸோ அவனும் வந்துட்டு சரி பேர் சொல்லி எதுவும் நல்லா தான் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் வாயின் எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு. என்ன? அதான் சொல்லுவேனுங்கள லவ் யூ. அதான் எனக்கு சுற்றி வளைச்செல்லாம் பேச தெரியாது, நான் உன்னை லவ் பண்ணுறேன், நீயும் என்னை லவ் பண்ணுறில்ல? என்ன லவ் பண்ணுறீங்களா அப்படின்ட்டு உங்களுக்கு தான் ஷாக்காக இருக்குது. ஸோ ஜேகேவும் என்ன பதிலை காணும். சீனியர் நான் ஒரு 2 நாள் கழிச்சு சொல்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அவனும் சரி போ அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பு விட்டுறான். ஸோ நீங்கள் தான் 2 நாள் முழுக்க அதை பற்றி தான் யோசிச்சுருப்பீங்க, எதுவுமே பண்ணியிருப்பீங்கன்ட்டிங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட அதை பற்றி சொல்லவும் ஃப்ரெண்டும் சூப்பர் இப்படி பயன்படுத்திக்கூடி, இப்படி ஜேகே பின்னாடி இந்த ஸ்கூலில் உள்ள எல்லா பொண்ணுங்களும் சுற்றுது, ஆனால் அவன் யாரையுமே திரும்பி பார்க்கலடி, உன்னே தாண்டி திரும்பி பார்த்துருக்கான். ஸோ நீ ரொம்ப அப்சர்வ் பண்ணடி அப்படின்னு சொல்லி உங்கள் ஃப்ரெண்டும் ஏற்றி விட. ஸோ நீங்களும் சரின்ட்டு 2 நாளைக்கு அப்புறம் போயிட்டு ப்ரப்போஸை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. ஸோ அதுலேருந்து ஜேகே கூட நல்லா தான் இருப்பீங்க. ஸோ இப்போ உங்கள் ஸ்கூலில் வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் டே தாண்டா நடக்குது. இப்போ ஜேகே தான் வந்துட்டு வாலிபால் இந்த மாதிரி இதிலலாம் கலந்துருப்பார். இப்போ நீங்கள் தான் நாளைக்கு ஜேகேக்கு மேட்ச்டி, நான் உன்னை இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட பேச, உங்கள் ஃப்ரெண்டும் ஒரு ஐடியா கொடுக்குறா. நீ மட்டும் ஜேகே இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி அந்த ஷர்ட்லாம் அப்படி போட்டு நின்னுடி, கண்டிப்பாக இம்ப்ரெஸ் ஆகிடுவான். ஓ அப்படியாடி அப்படின்னு சொல்லிட்டு மறாத நாள் காலைல உங்கள் ஃப்ரெண்டு சொல்லியிருக்க மாதிரி நீங்களும் அந்த ஷர்ட்லாம் போட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக அந்த பட்டன்ஸ் எல்லாம் கொஞ்சம் இது பண்ணி விட்டுட்டு அப்படி போய் ஸ்டைலாக அந்த இதை திறப்பீங்க. ஆனால் அழகாக இருப்பீங்கடா. ஸோ அந்த கதவை திறக்குறீங்க. இப்போ ஜேகே மட்டும் அந்த இடத்துல இல்லை, ஜேகேயோட கேங்கு எல்லாருமே அங்கே தான் நிற்கிறாங்க. இப்போ உங்களுக்கு தான் ஒரே ஷையாக போச்சு, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு ஒரு க்ளோஸ் பண்ணிடுறீங்க. இப்போ ஜேகேவும் நீங்களும் போங்கடா மேட்ச் ஆரம்பிக்க போகுது நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவனும் வரான். நீங்கள் வெளியே தான் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ எல்லோரும் போய்ட்றாங்க. ஆனால் உங்களை ஒரு மாதிரி பார்த்து இப்படி சிரிச்சுக்கிட்டு தான்ட்டா போவாங்க. ஸோ உங்களுக்கு தான் ரொம்ப ஷையாக ஃபீல் ஆகுது. இப்போ ஜேகே வெளில வந்துட்டு உங்கள் கையை பிடிச்சி உள்ள இடத்துல இருந்து அந்த லாக் பண்ணிவிட்டு என்ன
காலையில் இந்த மூடு ஏத்துறியா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அந்த செவுத்துல அப்படியே வச்சு பின் பண்ணிவிட்டு கேட்குறான். ஜேகே இல்லை அது வந்துட்டு அது என்ன அது இதுங்கிற ம் ஜேகே சீனியர் அது அது உங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு தான் இன்றைக்கி உங்களுக்கு மேட்ச் இருக்குல்ல, அதுக்காக தான் கொஞ்சம் இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தேன். இப்படிலாம் ட்ரெஸ் பண்ணால் இப்படி தான் வந்து எல்லாருக்கும் முன்னாடி கட்டிட்டு நிற்பியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஸோ உங்களுக்கு தான் இப்போ என்ன சொல்கிறதுனே தெரில. இப்போ ஜேகேவும் இவ்வளோ மூடாக்கி விட்டுட்டு ஒன்றுமே பண்ணாத நிற்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ்லாம் அப்படி ஒரு மாதிரி தொட்டுறாரு. ஸோ நீங்களும் ஜேகே என்ன பண்ணுறீங்க சீனியர், யாராவது வந்துட போகிறாங்க, விடுங்க சீனியர் அப்படின்னு சொல்லி கேட்க, இப்போ ஜேகேவும் வந்தாண்ணா வந்தா என்னாடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தான் ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்போ நீங்கள் போட்டிருக்க பர்ஃப்யூம் எல்லாமே அப்படியே ஜேகேவை இழுக்குது. ஸோ உங்களை விட்டுற மாதிரிலாம் இல்லை. ஸோ இப்போ மேட்ச் ஆரம்பிக்க போகுது, ஆனால் ஜேகே நான் போகல. ஸோ உங்களை தான் ஆச்சு கிஸ் பண்ணுறாரு. அழகாக இருக்கடி வாயின், செம்மையாக இருக்க, இந்த மாதிரி எப்போதும் ட்ரெஸ் பண்ணிட்டாடி, இவ்வளோ அழகாக இருக்க, எப்படி அப்படின்னு சொல்லி கேட்க, நீங்களும் ஜேகே என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு மேட்ச் ஆரம்பிக்க போகுது, நீங்கள் அங்கே போங்க ஜேகே, என்னை விடுங்க, முடியாது, அது அவ்வளோ மூடாக்கி விட்டியே, அப்புறம் எங்கன்னு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கழுத்தெல்லாம் கிஸ் பண்ணுறாரு. இப்போ நீங்கள் தான் ஜேகே விடுங்க ஜேகே, முடியலை விடுங்க, உங்களுக்கு மேட்ச் முக்கியம் ஜேகே, போங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் ஜேகே மேட்ச்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை விடுற மாதிரிலாம் இல்லை, அப்படியே கிஸ் பண்ணுறாருன்னா அப்படியே கழுத்துக்கு கீழே அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே உங்களை அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டே பேசிகிட்டு இருக்காரு. ஸோ இப்போ நீங்களும் ஜேகே மேட்ச் முக்கியம் ஜேகே போங்க அப்படின்னு சொல்லி என் ஜேகேவும் போகிறேன், நான் மேட்ச்சில் ஜெயிச்சா என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்க, என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்களும் கேட்க, எனக்கு ஒரு கிஃப்ட்டு தான் அப்படின்னு சொல்லி கேட்க, நீங்களும் ஜேகே மேட்ச்சில் நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா உங்களுக்கு நான் எந்த கிஃப்ட் வேணும் தரேன் அப்படின்னு சொல்ல, ஜேகேவும் என்ன எந்த கிஃப்ட் வேணும் தரியா, எது கேட்டாலும் தருவியா, தரேன் போங்க ஜேகே, ஃபஸ்ட்டு மேட்ச் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி அமுச்சு வச்சிடுறீங்க. ஸோ இப்போ ஜேகேவும் கூப்பிட்டு வராரு. இப்போ ஜேகே வந்தான்னா ஒரே கைத்தட்டு பாராட்டு தான், ஏன்னா ஜேகே தான் நல்லா விளையாடுவார் ஓகேவா. இப்போ ஜேகேவும் உட்கார வச்சுட்டு போயிட்டு மேட்செல்லாம் செம்மையாக விளாட்றாரு. ஃபஸ்ட்டு என்ன தான் தோற்றாலும் அடுத்த ஜேகே தான். உங்களை பார்த்துட்டு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க எங்கே தோற்றுருவானோ என்னமோன்ட்டு, ஆனால் ஜேகே அந்த லெவலுக்குலாம் இல்லை, உங்களை ஃபீல் பண்ணாத லெவலுக்கு ஜேகே வந்துட்டு ரொம்ப அழகாக விளையாடுறாரு, எல்லாத்தையுமே நல்லா விளையாடுறாரு, கைத்தட்டு பாராட்டு அப்படி கிடைக்குது. இப்போ ஜேகே அந்த ட்ராஃபியும் அடிச்சிட்டாரு. இப்போ முடிச்சுட்டு வந்து உட்கார்றாரு உங்கள் பக்கத்தில் தான். அடுத்த இது மேட்ச் ஓடிக்கிட்டு வேறு மேட்ச்சு. இப்போ நீங்களும் ஜேகே தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி பாட்டிலாம் ஓப்பன் பண்ணி கொடுக்குறீங்க. ஸோ இப்படி 2 பேரும் பேசிகிட்டு இருப்பீங்க. இப்போ ஜேகேவும் எல்லோரும் வந்துடுறாங்க. இப்போ உங்களை விடலாம் வீட்டுக்கு. ஸோ உங்களை பிடிச்சிட்டு எங்களோடி என்ன சொன்னேன் காலைல மேட்ச்சில் ஜெயிச்சா என்ன கேட்டேன்னு தரேன்னு சொன்னில தா, ஜேகே உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க நான் தரேன், வரீங்களா எங்கேயாவது போய் டின்னர் சாப்பிடும். டின்னரா, அதெல்லாம் எனக்கு வேண்டாண்டி, எனக்கு நீ தான் வேணும். என்ன நான் வேணுமா, ஆமாம் நீ தான் வேணும், நீ தானே சொன்ன மேட்ச்சில் ஜெயிச்சா என்ன வேணும் தரேன்னு வா அப்படின்னு சொல்லி அவங்கள கூப்பிட்டு ஒரு ரூம்குள்ளே கூப்பிட்டு போயிட்டு உங்களை அப்படியே அந்த பெட்டில் படுக்க வச்சுட்டு, இப்போ நீங்களும் ஜேகே நம்ம ஜஸ்ட்டு ஸ்கூல் தான் படிக்கிறோம், இது வேண்டாம் ஜேகே, ஸ்கூல் படித்தாலும் நான் ஒன்று பார்த்துக்கிறேன்டி, காலேஜ் ஒன்றா படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்டில் அப்படியே படுக்க வச்சு அப்படியே உங்களை கிஸ் பண்ணுறாரு. அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே விடுங்க ஜேகே இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்ல, நீங்களும் அப்படி சொல்லிட்டு தான் இருப்பீங்க. ஸோ ஜேகேவும் இதெல்லாம் தப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விடுற மாதிரிலாம் இல்லை, உங்கள் மேலே அப்படியே ஓவராகி ஏதோ பண்ணுறாரு. ஆனால் உங்களுக்கு இதுக்கு மேலே கெஞ்ச முடியலை. ஸோ நீங்களும் சைலண்ட்டாக ரேடுறீங்க. இப்போ விடிஞ்சு தான் 2 பேருமே கிளம்புறீங்க. ஸோ உங்களுக்கு தான் அவ்வளோ டயர்டாக இருக்குடா, ஐயோ எவ்வளோ கெஞ்சுறேன் ஜேகே எங்கேயாவது விட்டானா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி உட்காடுறீங்க. இப்போ ஜேகேவும் பார்த்துட்டு அதெல்லாம் சிரிக்கிறாரு.
ஸோ இப்போ நீங்கள் நான் அழுகையே வருது உங்களுக்கு ஜேகே இப்படிலாம் பண்ணிட்டாரே அப்படின்ட்டு. ஆனால் ஜேகே வந்துட்டு என்னடி எதுக்கு பழுவுற? ஜேகே நான் உன்கிட்ட எத்தனை வாட்டி சொன்னேன் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கன்னு. எங்கேயாவது கேட்டிங்களா? நம்ம ஜஸ்ட்டு ஸ்கூல் தான் படிக்கிறோம். இப்போ எதுக்கு நீ அழுவுற? நம்ம ஸ்கூல்லே படித்தாலும் நான் ஒன்று பார்த்துக்குறேன். என் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை இருக்குது. அப்புறம் எதுக்குடி அழுவுற அப்படின்னு சொல்லிட்டு உண்மையில நான் வச்சுருக்கலோ உண்மையானதடி நான் என்றைக்குமே விட மாட்டேன். என் உயிர் உள்ள வரைக்கும் நீ மட்டும்தான் எனக்கு ஒய்ஃப். உன்னை தவிர வேறு யாரையும் நான் விட மாட்டேன்டி. நான் ஏமாற்ற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லிப் லாக் பண்ணுறாரு. அப்படின்னு சொல்லிட்டு லிப் லாக் நல்லா டீப்பாக போயிட்டுருக்குடா அந்த லிப் லாக்கு. ஸோ அது முடிச்சுட்டு இப்போ நீங்களாம் வெளில வரீங்க. இப்படி போயிட்டுருக்கு. இப்போ ஜேகேக்கு எக்ஸாம் தான். ஸோ இப்போ ஜேகே வந்துட்டு வாலிபால் அது இதுன்னு ஸ்போர்ட்ஸ் விஷயமா போனதுனாலே படிப்பு உட்காந்துருக்க மாட்டார். இப்போ ஜேகே ஒரு மாதிரி உட்காந்துருக்க நீங்கள் தான். ஜேகே என்னாச்சு, ஏன் இப்படி உட்காந்துருக்கீங்க? ஒன்றும் இல்லடி, எக்ஸாம் வேறுக்கிட்ட வந்துட்டு நான் இன்னும் படிக்க ஆரம்பிக்கலை, அதுதான் என்ன பண்ணுறேன்னு தெரில. சரி ஜேகே கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன்னு நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் தான் ஒவ்வொன்றா எடுத்து சொல்லி கொடுக்குறீங்க. ஜேகேக்கு பிடிக்குதோ இல்லையோ, ஆனால் நீங்கள் சொல்லி கொடுக்குறதுனால கேட்டுட்ருக்காரு. ஸோ அதையும் நீங்கள் சொல்லி கொடுப்பீங்க. அன்றைக்கி நைட்டு வேறு இன்னும் 2 நாள் தான் இருக்குது எக்ஸாமுக்கு, ஓகேவா? இப்போ நீங்கள் தான் ஜேகே இன்னும் 2 நாள் தான் இருக்குது எக்ஸாமுக்கு. ஸோ நம்ம இங்கேயே கொஞ்சம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிட்டு அப்போ எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தாக்கா ஒரு ரூமுக்கு தான். அது உங்களுடைய ரூம் தான். நீங்கள் வந்துட்டு ஹாஸ்டலில் தான் இருப்பீங்க. ஆனால் ஜேகே வந்த விஷயம்லாம் எனக்கு தெரியாது. ஸோ இப்போ நீங்கள் உங்கள் வீட்டுக்கே வந்துட்டு ஜேகே வந்துட்டு சொல்லிக் கொடுக்குறாரு, சொல்லிக் கொடுக்குறீங்க. இப்போ நீங்களும் இப்படிலாம் சொல்லி கொடுத்துட்ருக்கீங்க. அப்போன்னு பார்த்துட்டு மழை வேறு பெய்யுது, கரண்ட் வேறு போயிடுது. இப்போ இடி சத்தம், மழை வேறு செம்மையாக பெய்யுது, கரண்ட்டும் இல்லை. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நீங்கள் உங்களுக்கு இருட்டுனாலே அவ்வளோ பயம், அது மழைனா இன்னும் பயம், இடி இடிக்கிறதெல்லாம். ஸோ நீங்கள் தான் ரொம்ப பயப்படுறீங்க. ஜேகே பயமாக இருக்குது அப்படின்னு சொல்ல ஜேகேவும் அப்படியே உங்களை ஹக் பண்ணிக்கிட்டு அவங்கள எப்படி சொல்கிறது அப்படியே கூப்பிட்டு உங்களை மடியில் கூட உட்கார வச்சுக்கிறாரு. பயப்படாதடி நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மடியில் உட்கார வச்சுக்கிட்டு அப்படியே அந்த மழை பெய்யுது. ஸோ இப்போ நீங்களும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா ஜேகே வந்துட்டு இப்போ இந்த மலைக்கு வந்துட்டு ஒரு சாங் கேட்கலாம் அப்படின்ட்டு ஒரு சாங்கை ப்ளே பண்ணி விட்டுட்டு அவரை கேண்டிலாம் ஏற்றிட்டு டீ போட்டு கொண்டு வந்து கொடுத்துட்டு கொஞ்சம் காரமாக ஏதோ ஒன்று சாப்பிட்றதுக்கு கொடுக்குறாரு. ஸோ அதையும் நீங்கள் சாப்பிட்டுட்டு அப்போ தான் உங்கள் பயம் விட்டு போயிருக்கும். ஸோ இப்படி அந்த மலையிலையும் 2 பேரும் கொஞ்சம் ரொமான்ஸ் அப்படியே கிஸ் பண்ணுறீங்க. ஜேகேவும் மறுபடியும் கழுத்துக்கிட்டலாம் வந்து மறுபடியும் கிஸ் பண்ணுறாரு. இப்போ நீங்கள் ஜேகே கொஞ்சம் விட்டுறக்கூடாது, ஆரம்பிச்சிருவீங்களே. ஆமாம் அப்படி தான் பண்ணுவேன், என்னோட பண்ணுவேன். சீனியர் போதும், உங்களுக்கு எக்ஸாம் வேறு இருக்குல்ல. ஸோ நம்ம எக்ஸாம் முடிச்சுட்டு பார்த்துக்கலாம் அப்படிங்க. சரின்ட்டு இப்போ ஜேகே வந்துட்டு எக்ஸாம் முடிச்சுட்டு கிடைக்கும்ல, கிடைக்கும் ஜேகே, கண்டிப்பாக கிடைக்கும், எனக்கு எல்லாமே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே பார்த்தாலும் கெஸ் பண்ணுறாரு. ஸோ இப்போ அப்படியே கரண்ட் வந்துடுது. ஜேகே வந்து எத்தனை நல்ல மார்க் எடுத்துகிறாரு எழுதி நீங்கள் சொல்லி கொடுத்த மாதிரி தான். ஸோ இப்படி தான் 2 பேரும் ரொமான்ஸ்லேயே நல்லா ஜாலியாக போயிருப்பீங்கடா. இவ்வளோதாண்டா அந்த 1 ஷாட்டு. எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கடா. நீங்கள் கேட்ட அளவுக்கு இருக்கான்னு தெரியல, இந்த 1 ஷாட் இவ்வளோ தான். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் போடுங்கடா. ஓகேவான்னு பாருங்கள் அந்த வீடியோ. தேங்க்யூடா.